ஹாய் டியர்ஸ், டே 3 பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பென்சில் ட்ராயிங் அப்படின்னா, டே 3ல டி ட்ராப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டி ட்ராப்ஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரைடல் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பார்டர் டிசைன்ஸில் மேக் பண்ணுறோம், ஒரு ஃப்ளவர் உள்ள இப்போ வந்து நடு மண்டலா டிசைன்ஸில் போடுறோம் அப்படின்னா, டி ட்ராப்ஸ் வந்து ஒரு டிசைனை வந்து நல்லா ஃபில்ஃபில் கொடுக்கறதுக்காக தான் இந்த டிசைன்ஸு. ஓகே, பென்சில் ட்ராயிங் எதற்காக அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க. சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே இப்போ வந்து கோனில் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்காக தான் பென்சிலில் ட்ரா பண்ணி பழகிக்கிறது. சில பேர்த்துக்கு வந்து ஒரு லீவ்ஸ் வந்து கரெக்டான ஃபேஸ் பண்ணி நம்ம போட மாட்டாங்க. அந்த போட்டு பழக தான் அந்த கோனில் வந்து நம்ம வரையும்போது தப்பு இல்லாமல் வரைவோம். நம்ம அழிச்சு போட முடியாது. அதுக்காக தான் இந்த மெஹந்தியை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மெஹந்தி டிசைன்ஸை ஃபுல்லாத்தையும் டி ட்ராப்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் டிசைன் இப்போ நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ராப்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதற்காக தான் நம்ம வந்து பென்சில் ட்ரா பண்ணுறோம். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா, பென்சில் ட்ராயிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம அழகாக ஒரு அரபிக் டிசைன்ஸோ, ஒரு ப்ரைடலை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த லீவ்ஸ் டிசைன்ஸ், அதாவது ட்ராப்ஸு. ஓகே, இன்றைக்கி டாட்ஸ் பார்ப்போம். டாட்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு டாட்ஸில் இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஒரு ஸ்பைரல் போட்டு, ஒரு ஹம்ப் போட்டு, அதுக்கு மேலே ஒரு 5 டாட்ஸ் போட்டால் அது ஒரு ஃப்ளவர் சூப்பராக ஏறிடும். அதுக்காக தான் இப்போ எப்படி சர்க்கிள் போட்டு ஷேடிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம டாட்ஸ் போடணும். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட்டான டாட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி, அதாவது ஒரு ப்ரைடல் பார்டர் டிசைன்ஸ், அதாவது பார்டர் டிசைன்ஸை நம்ம வந்து ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணும்போது ஒரு பார்டர் போட்டோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி டாட் வச்சா சிம்பிளாக இருந்தாலும் நல்ல லுக்கு கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த டாட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்டு இதில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வின்ஸ் பார்க்கலாம். வின்ஸ் எதற்காக அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம டி ட்ராப்ஸ் வந்து எதற்காக யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வின்ஸு. வின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. வின்ஸ் வந்து நிறைய ஒரு லீவ்ஸை வந்து குட்டி குட்டியான லீவ்ஸை வின்ஸு, அதாவது குட்டியாக போட்டு அதில் ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு லைனில் கொடுத்து அதை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இங்கே ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நடுவில், அதாவது ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணும்போது ஒரு பார்டர் டிசைன்ஸில் கொடுக்குறது தான் வின்ஸு. வின்ஸ்லேயே ஒரு ஃப்ளவர் கொடுக்கலாம் பாருங்கள். ஒரு லீஃப் கொடுத்து நடுவில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்பைரல் கொடுத்து சைடில் வின்ஸ் அமைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வின்ஸு. அது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக வின்ஸு. இந்த வின்ஸை நீங்கள் போட்டு பழகி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. நீங்கள் இதை எல்லாத்தையுமே பென்சிலில் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் கோன் பிடிச்சி போடும்போது ஒவ்வொரு டிசைன்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாக கையில் போடுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் போட முடியும். நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் போடணும் அப்படின்னா இந்த பென்சில் ட்ராயிங் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம இப்போ ப்ரைடல் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார்டர் மேக் பண்ணி இந்த விங்ஸ் டிசைன்ஸை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ போடுற விங்ஸை பாருங்கள், 4 லைன் ட்ரா பண்ணி நம்ம விங்ஸு, அதாவது இதெல்லாமே ப்ரைடல் விங்ஸ். இந்த டிசைன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து செயின் விங்ஸு. ஓகேங்களா, செயினாக, அதாவது ஒரு ப்ரைடலில் நம்ம சிம்பிளான டிசைன்ஸும் போடலாம். இது வந்து உங்களுக்கு செயினில் தான் இருக்குது. பட் ஆனால் ப்ரைடலுக்கு போடும்போது நீங்கள் உண்மையிலே சூப்பரான டிசைன்ஸு. இதை வந்து சீக்கிரமாக நீங்கள் பழகலாம்.
நீங்கள் பென்சிலில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பழகுறீங்களோ அதே மாதிரி கோன் பிடிச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். எல்லாமே மெமரிஸ் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு இதை பார்த்து பார்த்து தான் போடணும்னு இல்லை. பென்சில் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே மைண்டில் வந்துடும். ஸோ இது இருக்குது, ஸோ ஓகே இந்த டிசைன்ஸ் நம்ம போடலாம், இந்த டிசைன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எஸ் பாருங்கள், சாதாரண எஸ்ஸை வந்து கொஞ்சம் பெரியதாக போட்டோம்னா ஒரு விங்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விங்ஸு. ஒரு ப்ரைடலுக்கான விங்ஸு. ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் வந்து சிம்பிளான விங்ஸு, இது ப்ரைடல் விங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 4 லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வளையை எப்படி பின்னுவோம் அந்த மாதிரியான விங்ஸ் தான் இது. ஸோ அந்த கோட்டுக்கு அந்த லைன்ஸுக்கு உள்ளேருந்து பாதி ரவுண்டு வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு விங்ஸு. பார்த்தாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஓகே, இந்த விங்ஸ் வந்து ப்ரைடலுக்கான விங்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள். இது எல்லாரும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.